கலைமாமணி விக்ரமன் அவர்களுடைய நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 2. ஓலை மாறியது. தேவி நான்தான் என்ற குரல் குந்தவையின் செவிகளில் வீழ்ந்தவுடன் அவள் உள்ளத்தே ஒரு கணத்தில் எழுந்த பரபரப்பு அடங்கியது. உருவத்தை இன்னார் என அறிந்து கொள்ளும் திறமை கூட தன்னிடம் இருந்து போய்விட்டதோ என அவள் எண்ணினாள். தேவி, என்னை மன்னித்து விடுங்கள். அமைதியாக விட்டிருந்து நிலவின் எழிலை பருகிக் கொண்டிருக்கும் நேரத்தை நான் வந்து இடையூறு விளைவித்ததற்கு மன்னித்து விடுங்கள் என்று கூறிய பார்த்திபேந்திர பல்லவன் நிலவொளியில் தன் முகம் தெள்ளென தெரியும் வண்ணம் இளைய பிராட்டியார் குந்தவை தேவியின் முன் வந்து நின்றான். அரண்மனையில் பார்த்திபேந்திர பல்லவனை அவள் சந்தித்தது கிடையாது. 10 ஆண்டு காலத்தில் காஞ்சி மாளிகையில் தங்கியிருந்த பொழுதில் ஓரிரு முறை அவன் குந்தவையை சந்திக்க முயன்றிருக்கிறான். அதற்கு முன்னர் காஞ்சி மாளிகைக்கு அவன் வராத நாளே கிடையாது. முன்பை விட இப்போது அவன் தோற்றத்தில் சிறு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிடில் குந்தவை தேவியார் ஏன் அவனை ஒரு முறைக்கு இருமுறை ஊடுருவி பார்த்திருக்க வேண்டும்? சதா ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அந்த கூர்மையான கண்களில் கூட சற்று பழுப்பு நிறமேறி அளவில் குறைந்து காணப்பட்டது. இளமையின் செழுமையை பறைசாற்றிக் கொண்டிருந்த கன்ன பிரதேசங்களில் பளபளப்பு குறைந்து காணப்பட்டது. சாதாரண நாட்களிலே உமிழ்ந்து கொப்பளிக்கும் தீப்பிழம்புடன் கூடிய அவனது கண் நோக்கினை காண விரும்பாது தலைகுனிந்து கொள்ளும் குந்தவை தேவியார் இப்பொழுது அவன் தோற்றத்தை கூட காண விரும்பவில்லை. தேவி, வானத்து முழுமதியை நோக்கிய வண்ணம் இருந்த தங்களை நான் வந்து கலைத்து நிலம் நோக்கச் செய்து விட்டேனோ என்று கேட்டு பார்த்திபேந்திரன் அந்த இடத்திலே நிலவிய மௌனத்தை போக்க விரும்பி அதே சமயம் குந்தவையுடன் தொடர்ந்து பேசவும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளவும் முயன்றான். குந்தவை மெல்ல நகுகள் செய்தாள். ஆம், என் அமைதியை கலைத்துத்தான் விட்டீர்கள். எப்படி அதை அறிந்தீர்கள்? பல்லவ அரசகுமாரர்கள் மனோ தத்துவ ஆராய்ச்சியிலும் வல்லவர்கள் போலும். நான் உள்ளத்தை நினைத்ததை அப்படியே சொல்லிவிட்டீர்கள் என்று குந்தவை கூறினாள். அவளது குரலில் அலட்சிய பாவம் இருந்தது. குந்தவை தன் செவ்விதழ்களை திறந்து உரையாடுவதை பார்த்திபேந்திரன் எதிர்பார்த்தது உண்மையே. ஆனால் இப்படி சொல்லால் கனைவிடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. தேவி, மன்னிக்க வேண்டும். இந்த நேரத்தில் தங்களை வந்து நான் தொந்தரவு செய்திருக்க கூடாது. தாங்கள் எத்தகைய சிந்தனையில் மூழ்கியிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அரண்மனையில் கீழ்கூடத்தில் தங்கள் பாட்டியார் ராஜமாதா கல்யாணி தேவியார் அமர்ந்திருக்கிறார். அவர் கூறினார், நீங்கள் அருள்மொழியை எண்ணிய வண்ணம் வீற்றிருக்கிறீர்கள் என்று. தங்கள் இளவலிடமிருந்து கிடைத்த செய்தியை கொண்டு நேரே நாகப்பட்டினத்தினின்று வருபவனாதலால் தங்களிடம் செய்தி ஓலையை கொடுப்பதில் ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது என ஓடோடி மேன்மாடம் வந்தேன். அந்தரங்க நேரத்தில் அமைதியான வேளையில் தொந்தரவு செய்வது முறையல்லவென்றாலும் எனக்கு அது புதிதன்றே. தாங்களே அறிவீர்கள், பல முக்கியமான செய்திகளை நான் கொண்டு வந்த போதெல்லாம் தாங்களும் அரச குடும்பத்தினரும் அந்தரங்கமாக உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. நான் சோழ குடும்பத்து அரசகுமாரனாக பிறக்கவில்லையே ஒழிய உங்கள் குடும்பத்தாருள் ஒருவனாக மாறத்தானே துடித்துக் கொண்டிருக்கிறேன். சோழர் படையில் சாதாரண வீரனாக மாறினாலும் போதும், சோழ வம்சாவளியில் என் பெயரும் சேர்வது ஒன்றே போதும் என்றல்லவா எண்ணி ஏங்குகின்றேன். குந்தவை பிராட்டியாரின் செவிகளில் இச்சொற்கள் வீழ்ந்தன. அவை அவளது இதயத்தில் பழைய ஏடுகளை புரட்டின. ஒவ்வொரு சொல்லும் அவளது மன அரங்கில் புதுவகை கூத்தை நடத்தி கொண்டிருந்தன. அந்த இடத்தை விட்டு அவள் மெல்ல நகர்ந்து மாடத்து கைப்பிடிச்சுவர் அருகே சென்று தோட்டத்தையே நோக்கிய வண்ணம் நின்றாள். பிறகு சட்டென திரும்பி, பல்லவர் குல அரசகுமாரரே, இதுவரை தங்களை பெரும் வீரர் என்று மட்டும்தான் எண்ணியிருந்தேன். சாளுக்கிய புலிகேசியினை ஓட ஓட விரட்டிய நரசிம்மவர்மனின் வழிவந்த வீரர் என்று மட்டும்தான் எண்ணியிருந்தேன். சிறுவயதிலேயே பட்டமேற்று மாற்றார்க்கு கூற்றமென திகழ்ந்த நந்திவர்ம அரசரின் குலத்தே தோன்றியவர் என்று மட்டும்தான் எண்ணினேன். நீங்கள் கவிதை பேசுகிறீர்கள் அரசகுமாரரே, கவிதை பேசுகிறீர்கள். உடைவாளை எடுத்து போட்டுவிட்டு எழுத்தாணியை கை கொண்டு காவியம் எழுதும். இவற்றை கூறும்போது அவள் உள்ளத்தே கோபம் இருந்தாலும் உதட்டிலே மெல்லிய நகையை வரவழைத்து கொண்டிருந்தாள். நிலவில் தேவியாரின் உதடுகளில் நெளிந்த புன்னகையை வெண்ணிலவில் மலர்ந்த மெல்லரும்பு என எண்ணி போதை கொண்ட பார்த்திபேந்திரன், தேவி, என்ன அப்படி கூறிவிட்டீர்கள்? பல்லவ மரபினர் புஜபல பராக்கிரமசாலிகள் மட்டுமல்லர், அவர்கள் சிறந்த அறிஞர்களும் கூட.
மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் மத்தவிலாச நாடகத்தை நீங்கள் அறிந்ததில்லையா? ராஜசிம்மரும் நந்திவர்மரும் காவிய அழகு பெரிதும் உணர்ந்தவர்களாயிற்றே. நானும் அப்படித்தான். எழுத்தாடியும் உடைவாளும் என்னிரு கரங்களின் அணிகலன்கள். போர்க்காலத்தே வாளைச் சுழற்றுவேன், போரற்ற போது கவிதை எழுதுவேன், அதுவும் காதல் கவிதை. இதை கூறிவிட்டு கடகடவென நகைத்தான். ஹோ ஹோ என சிரித்தான். சட்டென்று சிரிப்பை அடக்கிக் கொண்டான். அந்த ஆண் சிங்கத்திற்கும் சிறிது வெட்கம் வந்து விட்டது. அதை மாற்ற விரும்பி, அந்த ஆசை, அந்த கலைத்திறன் யாவும் சோழர் குலச் சேர்க்கையால் வந்த விளைவுதான் தேவி. தங்கள் சகோதரர் ஆதித்த கரிகாலர் எனக்கு வாளெடுத்துச் சுழற்ற கற்றுக் கொடுத்தார். அவருடன் போர்க்களங்களுக்குச் சென்றேன். வீரபாண்டியனை எதிர்த்து போரிட்ட போது எங்கள் இருவருக்கும் என்ன வயது இருக்கும் என்பதை தேவி நீங்களே அறிவீர்கள். சிங்க குட்டி போல் ஆதித்த கரிகாலர் போர்க்களத்தே வாளைச் சுழற்றினார். நான் மட்டும் சளைத்தேனா? என் வாழ் சுழலும் போது எதிரியின் தலைகள் பந்து போல உருண்டன. அப்பொழுதெல்லாம் சதா போர் நினைவுதான். ஈழத்தில் தங்கள் இளையவர் அருள்மொழிவர்மரை முதல் சந்தித்த நின்று போர் நினைவோடு சிறிது கலை நினைவும் என் உள்ளத்தே கலந்தது. சோழ சாம்ராஜ்ய பெரும்படை தலைவனாக நான் இப்பொழுது இருந்தாலும் என் எண்ணமெல்லாம் கவிதை எழுதுவதே. பார்த்திபேந்திரன் தொடர்ந்து பேசிக்கொண்டே சென்றார். குந்தவைக்கு மேன்மாடத்தில் இருக்க பிடிக்கவில்லை. மெல்ல கீழே இறங்கினாள். அவள் தலையில் அணிந்திருந்த ஒற்றை செண்பக மலரின் மணத்தை நுகர்ந்த வண்ணம் பார்த்திபேந்திரன் பின்தொடர்ந்தான். சுய பெருமையை பேச ஆரம்பித்தால் ஓயாது பேசும் பார்த்திபேந்திரனுக்கு இப்போது நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பா, எவ்வளவு காலமாக இதுபோன்ற தனிமையான சந்தர்ப்பத்தை அவன் எதிர்நோக்கி இருக்கின்றான். அவன் சிறுவயதாயிருக்கும் போது குந்தவையின் பேரெழில் பற்றி பிறர் பேச கேள்விப்பட்டிருக்கிறான். மதுரையில் பாண்டியனை வென்று வாகை சூடி ஆதித்த கரிகாலனோடு தஞ்சைக்கு திரும்பி வந்தபோது சுந்தரச் சோழருடன் குந்தவையும் நின்றிருந்தாள். ஒரு கணம் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்திபேந்திரன் குந்தவையை நோக்கினான். மெல்ல ஆதித்த கரிகாலனை சீண்டி, அரசே, ஓயாமல் பேசிக்கொள்வீர்களே, என் சகோதரி குந்தவை, என் சகோதரி குந்தவை என்று. அவர்தானா இவர்கள்? அவள் அழகில் ரதி தோற்று விடுவாள், மேனகை மண்டியிட்டு விடுவாள், திலோத்தமை தலைகுனிந்து விடுவாள் என்றெல்லாம் பேசுவீர்களே, இவர்கள்தான் உங்கள் சகோதரியா என்று கேட்டான். அவனுக்கு தெரியும் குந்தவையின் அழகுக்கு இந்த ஈரேழுலகமும் இணையில்லை என்று. இருந்தாலும் ஆதித்த கரிகாலரின் வாயை கிளறி அவர் சீற்றத்துடன் பேசுவதை ரசிப்பதில் பெருத்த ஆசை அவனுக்கு. ஆதித்த கரிகாலர் துள்ளித் திரும்பினார். என்ன சொன்னீர், என்ன சொன்னீர்? பல்லவ வீரரே, எங்கே உங்கள் நாவை நீட்டும்? என் சகோதரியை விட்டே அதை ஒட்ட நறுக்கச் சொல்கிறேன். அழகை பற்றி உமக்கு என்ன தெரியும்? அழகு என்பதே என்னவென்று மறந்து 2 தலைமுறையான குலமென்றோ உங்கள் குலம் என்று கூறி தந்தையின் பக்கம் திரும்பி, தந்தையே, இந்த பல்லவ சிறுவன் என்ன கூறிவிட்டான் பார்த்தீர்களா? நம் குந்தவை பிராட்டியாரின் அழகு ஓர் அழகா என்கிறான். அசட்டு பிள்ளை, இந்த அழகற்றவளை உன் தலையில் கட்டவா நான் யோசனை செய்தேன் என்று படபடவென கூறினான். அங்கிருந்தோரெல்லாம் கொல்லென நகைத்தனர். குந்தவையும் கலகலவென நகைத்தாள். பார்த்திபேந்திரன் தலை குனிந்து கொண்டான். மீண்டும் குந்தவையை சந்தித்து வேடிக்கையாகத்தான் கூறியதை தவறாக எண்ண வேண்டாம் என கேட்டுக்கொள்ள துடித்தான். சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. ஆதித்த கரிகாலருடன் காஞ்சிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காஞ்சியிலிருந்து வட எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவதிலும் ஆதித்த கரிகாலருடன் பல ஊர்களுக்கு செல்வதிலுமாக காலம் கழிந்தது என்றாலும் அவனுக்கு குந்தவையின் நினைவு மாறவே இல்லை. காஞ்சி பொன்மாளிகையில் ஆதித்த கரிகாலருக்கு குந்தவையிடமிருந்து ஓலை வரும். அவர் ஓலையை பலமுறை படிப்பார். செய்தி கூறப்பட்டிருக்கும் விதத்தை புகழ்வார். யோசனை கூறப்பட்டிருந்தால் அதன் சிறப்பை புகழ்வார். எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை மட்டுமென்ன, இமயமலையிலிருந்து தென்கடல் வரையில் உள்ள இந்த நாட்டை குந்தவை பிராட்டியாரிடமே ஒப்படைத்து விடுவேன் என்று கூறுவார். பார்த்திபேந்திரனது மெய் சிலிர்க்கும். தன் இதயத்தில் ஏற்றிய தேவி சாதாரணமானவள் அல்ல, தன் வருங்காலம் மகோன்னதமானது என்று எண்ணுவான். அதற்கு தூபம் போடும் வகையில் ஆதித்த கரிகாலரும் உல்லாசமாக பேசிக் கொண்டிருக்கும் வேளையில், பல்லவ சாம்ராஜ்யம் என்ன சாமானியமானதா? இதோ நான் வீற்றிருக்கிறேனே, இந்த பூமியில் தானே மாவீரர் நரசிம்மவர்மர் அரசாண்டார். அவர்கள் பெருமை கேட்க என் உள்ளம் பூரிக்கிறது. பார்த்திபேந்திரரே,
உங்கள் சாம்ராஜ்யத்தை நாங்கள் கவர்ந்தது மிக தவறுதான். என் தந்தைக்கு பிறகு நான் தான் சோழ சாம்ராஜ்ய அரசர். பட்டாபிஷேக தினத்தன்று நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்பொழுது அங்கு வந்து கொண்டிருந்த வந்தியத்தேவன், தெரியுமே, சிங்காசனத்தில் போய் ஜாம் ஜாம் என்று உட்கார்ந்து கொள்வீர்கள் என்றான். பார்த்திபேந்திரன் மிக சீற்றத்துடன் திரும்பி, ஆமாம், உன்னை போன்ற நாடற்றவர்கள் தான் அவசர அவசரமாக ஓடோடி போய் உட்கார்ந்து கெட்டியாக பிடித்துக் கொள்வார்களே. அரசர் என்ன கூறுகிறார் என்பதைத்தான் கேளேன் என்று கூறவும், கேட்கிறேன். மகா 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 பல்லவ சாம்ராஜ்யாதிபதியே, நாட்டை இரு கைகளாலும் அணைத்துக் கொண்டிருக்கும் இளவரசரே, அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறி முகத்தை ஒரு விதமாக கோணிக்கொண்டு வந்தியத்தேவன் சீறினான். கிட்டத்தட்ட சம வயதினரான இருவரும் ஆதித்த கரிகாலரை விட்டு நொடி நேரமும் பிரிவதில்லை. ஆனால் இருவரும் சிறு விஷயங்களுக்கெல்லாம் தர்க்கம் செய்வார்கள். ஒருவரை ஒருவர் ஏசிக்கொள்வார்கள். வார்த்தைகளில் ஸ்லேடை வைத்து பேசுவார்கள். அடிக்கடி ஆதித்த கரிகாலர் தலையிட்டு தடுக்க வேண்டியிருக்கும். இப்போதும் ஆதித்த கரிகாலர் இருவரையும் சமாதானப்படுத்திவிட்டு, நான் அரியணை ஏறியவுடன் முதலில் தென்பண்ணைக்கு வடக்கே இருக்கும் நாட்டை மீண்டும் பல்லவ மரபினருக்கே தந்துவிடப் போகிறேன். பார்த்திபேந்திரனுக்கு மீண்டும் முடிசூட்டப் போகிறேன். அப்போது சோழ சாம்ராஜ்யத்திற்கு இணையாக பல்லவ சாம்ராஜ்யம் இருக்கும். ஆனால் இந்த பார்த்திபேந்திரனை நம்பக்கூடாது. சமயம் பார்த்து சோழ சாம்ராஜ்யத்தை விழுங்கி விடுவான். அதனால் இவனுக்கு சரியான மேல் அதிகாரியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு என் சகோதரி குந்தவை தேவி தான் ஏற்றவள் என்று கூறினார். பார்த்திபேந்திரனுக்கு அந்த கணம் உடல் பூமியிலேயே இல்லை. மெல்ல மெல்ல அவன் காற்றிலே பறக்கிறான். வானத்திலே மயிலூர்தியிலே அமர்ந்து விற்றென பறக்கிறான். நேரே நந்திபுரத்திற்கு செல்கிறான். நந்திபுரத்து அரண்மனை தோட்டத்து வாவியுள் ஆம்பல் வாய்க்கூப்பிய நேரத்தில் குந்தவை தேவியார் வாவி கரையில் அமர்ந்து தாமரை மலர் ஒன்றை பறித்து சூடிக்கொண்டிருக்கிறாள். வழியிலே ஒரு செங்குமுத மெல்லெரும்பை பார்த்திபேந்திரன் தண்டுடன் பறித்து வந்திருக்கிறான். அவளை திகைக்க வைக்க எண்ணி பின்புறமாக வந்து அம்மலரெரும்பை மெல்ல நீட்டுகிறான். குந்தவை திடுக்கிட்டு திரும்பும் முன்னர் அப்பொழுது மற்றொரு உருவம் தன் கரங்களிலே மலர்ந்த செங்குமுக மலரை வைத்திருக்கிறது. மலரா மெல்லெரும்பை விட மலர்ந்த செவ்வல்லி அவளை கவர்கின்றது. குந்தவை அதை கரம் நீட்டி பெறுகின்றாள். இதை கண்ட பார்த்திபேந்திரன் உள்ளம் துடிக்கிறான். அவனுக்கு போட்டியாக, ச்சே, என்ன ஏமாற்றம்! அதற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் காத்திருப்பது? தேவியாரை சந்திக்க வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவை அவள் உள்ளம் அறிய முடியாத சந்தர்ப்பங்களாகவே ஆயின. இந்த வானர்குல வீரன் மட்டும் இல்லாவிட்டால் என் இதய தாபம் எப்போதோ தீர்ந்திருக்குமே. அவன் மட்டும்தானா எனக்கு எதிராக முளைத்தான்? காலமும் சந்தர்ப்பமும் அப்படியென்றோ சதி செய்கின்றன. இல்லாவிட்டால் அன்று ஆதித்த கரிகாலர் தன் சகோதரிக்கு ஓலை எழுதி வந்தியத்தேவனிடம் கொடுத்திருப்பாரா? தஞ்சையிலுள்ள தன் சகோதரியிடம் மட்டும் சேர்க்க வேண்டும் என்று வந்தியத்தேவனை தேர்ந்தெடுத்திருப்பாரா? இந்த ஓலை மிக முக்கியமானது. என் சகோதரி குந்தவை பிராட்டியார் கரங்களுக்கு இது போய் சேர வேண்டும். வழியில் எத்தனையோ இடையூறுகள் வரும். நாட்டிலே இப்பொழுது என்னென்னவோ கேள்விப்படுகிறேன். வழியிலே வலுச்சண்டைக்கு எவரிடமும் போய்விடாதே. வலுச்சண்டை மட்டுமன்று, வரக்கூடிய சண்டையை கூட விட்டுவிட வேண்டும். உன் வாழ்த்திறமையை காட்டாதே. உன் திறமை எனக்கு தெரியும் என்று அவர் இவ்வளவு உபதேசங்கள் செய்து வந்தியத்தேவனை அனுப்பினாரே. வந்தியத்தேவனை விட என்னிடம்தானே ஆதித்த கரிகாலருக்கு அதிக மதிப்பு. என்னையென்றோ அவர் அனுப்பியிருக்க வேண்டும். அந்த வானர்குலத்தான் என்ன கூறி மயக்கினானோ, எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணி அவனுக்கு கிடைத்தது. ஆதித்த கரிகாலர் தவறான ஆளை அந்த காரியத்திற்கு தேர்ந்தெடுத்தார். அந்த வானர்குல அசட்டு பிள்ளை அந்த இரகசிய ஓலையை பழுவேட்டரையரிடம் சிக்குமாறு செய்தான். ஓலை போனால் என்ன? குந்தவை பிராட்டியார் வானர்குல வந்தியத்தேவனை பெரிதும் நம்பும் சந்தர்ப்பமல்லவா ஏற்பட்டு விட்டது. எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை வானர்குல வீரன் அன்றோ தட்டி கொண்டு போய்விட்டான். அதற்கு பிறகு இதுகாரும் கிடைக்காத சந்தர்ப்பம் இப்போது காஞ்சி மாளிகையில் கிடைத்ததென்றால் பார்த்திபேந்திரன் சுலபமாக நழுவ விடுவானா? அவனுக்கு தெரியும் குந்தவை தேவியாருக்கு தன் பேரில் அடங்கா கோபம் இருக்கும் என்று. சோழ சாம்ராஜ்ய சேனாதிபதி பதவி தனக்கு கிடைத்தவுடன் முதலில் செய்த காரியம் வந்தியத்தேவன் பேரில் உள்ள கொலை குற்றச்சாட்டை நிரூபித்து அவனை சிறைபிடித்ததே. அதற்காக குந்தவை பிராட்டியாருக்கு கோபம் இருக்கலாம். நிலையை விளக்கி தேவியார் மனம் மாறும்படி கனிவாக பேசினால், தன் இதயத்தை திறந்து தேவியாரிடம் பேசினால் நிச்சயம் தேவியார் தன்னை ஏற்றுக்கொள்வார்.
இவ்வாறெல்லாம் பார்த்திபேந்திரன் நினைத்திருக்க குந்தவையும் ஏதோ சிந்தித்த வண்ணம் சென்றாள். சிந்திப்பது ஒன்றே இப்போது அவள் தொழில் என்றாலும் இப்போது அவள் சிந்திப்பது பார்த்திபேந்திரனுடன் முகங்கொடுத்து பேசலாமா கூடாதா என்பதே. சுலபமாக அவனை அலட்சியப்படுத்தி விடலாம். யாருடைய உத்தரவை கேட்டு அந்தப்புறத்துள் நுழைந்தார் என்று கேள்வி கேட்டு திணற அடிக்கலாம். பணியாட்களை அழைத்து அவர்கள் முன்னிலையில் பார்த்திபேந்திரனை கடிந்து பேசி அவமானப்படுத்தலாம். இன்னும் தன் இதய ஆத்திரம் தீர சுடுசொற்களால் சுட்டு எரிக்கலாம். எல்லாவற்றையும் விட பேசாமல் மௌனமாக இருந்து அவனை வாய் நோகும் அளவுக்கு பேச வைத்து வேடிக்கை பார்த்து வெட்கி தலைகுனிந்து செல்லுமாறு செய்து அனுப்பிவிடலாம். குந்தவை அவ்வாறெல்லாம் செய்ய விரும்பவில்லை. அரண்மனையில் அப்போது எவரும் இல்லாத சமயம். பார்த்திபேந்திரனிடம் தான் கேட்க வேண்டியதை கேட்கலாம். சீற்றத்தை விட்டு சினத்தை விட்டு பேசி பார்த்திபேந்திரனிடம் அந்த ரகசியத்தை கேட்டறியலாம். வந்தியத்தேவரை சிறையிலிடத் தூண்டியவர் எவர் என்பதை பேச்சின் மூலம் அறியலாம். ஆதித்த கரிகாலரை கொன்றதாக வந்தியத்தேவர் மீது பழி சுமத்தியவருள் முதன்மையானவர் பார்த்திபேந்திரர் அல்லவா? அவருடைய எண்ணம், மறைந்திருக்கும் அந்த எண்ணம் யாதென்றும் அறியலாம். இன்னும் அறிய வேண்டியவை ஆயிரம் உள்ளன. அவற்றையெல்லாம் அறியக்கூடிய இந்த வாய்ப்பை ஏன் வெறுப்புணர்ச்சி மூலம் கெடுக்க விரும்புகிறாய் மனமே என்று எண்ணிய வண்ணம் குந்தவை ஒருமுறை பார்த்திபேந்திரனை திரும்பி பார்த்தாள். மண்டபத்து நடுவே இருந்த மஞ்சத்தே வந்து அமர்ந்தாள். ஒருவர் முகத்தை ஒருவர் அவ்வளவாக அறிய முடியாத அளவு வெளிச்சத்தையே அங்கிருந்த விளக்குகள் அளித்து கொண்டிருந்தன. அந்த விளக்குகளையும் சுற்றி விட்டில்கள் வட்டமிட்டு கொண்டிருந்தன. தென் சாளரத்தின் வழியே காற்று விற்றென்று வீசும்போது அந்த விட்டில்கள் வட்டமிட்டு துள்ளின. பார்த்திபேந்திரன் முகத்தில் ஆர்வமும் ஆவலும் ஆசையும் தன்னுடன் பேசுவதனால் எழும் ஆனந்தமும் தழும்பி நிற்பதைக் கண்டாள். குந்தவை அவள் உதடுகளில் புன்னகையை புரிந்தாள். அதில் குறும்புத்தனம் இருந்தது. பல்லவகுல இளவரசரே, இல்லை, சோழ சாம்ராஜ்ய சேனாதிபதியே, இல்லை, தங்கள் மெய்கீர்த்தியை சரியானபடி நான் கூறவில்லை. வட எல்லைக்கு அரண் போன்றிருந்த ஆதித்த கரிகாலரின் அருமை தோழரே, வீரபாண்டியன் தலைகொள்ள உதவி நின்ற வீரரே, என்னை பொறுத்தருள வேண்டும். இத்தனை நேரம் தங்களை நிற்கச் சொல்லியே உரையாடிக் கொண்டிருந்து விட்டேன். என்ன இருந்தாலும் பெண்ணன்றோ, பொறுத்தருள்வேன். இப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று குந்தவை வாய் திறந்து பேசியதும் பார்த்திபேந்திரனது தலை சுழன்றது. தேவி, என்ன வார்த்தைகள் கூறினீர்கள்? மன்னிப்பது நானா நீங்களா? ஒரே வார்த்தையில் என்னை வெட்டி வீழ்த்தி விட்டீர்களே. ஆயிரம் சொல் பேசி இனி நான் வெல்வது ஏது? உண்மையில் என்ன என்றோ நீங்கள் பொறுத்தருள வேண்டும். காஞ்சி அரண்மனையில் இதுகாரும் தாங்கள் இருந்தீர்கள். உங்களை ஒரு முறையாவது நான் வந்து சந்தித்தேனா? தங்கள் இதயத்தில் எத்தனையோ துயரங்கள் படிந்து கிடக்கின்றன. ஒன்றிற்காவது நான் ஆறுதல் கூறினேனா? ஆஹா, சேனாதிபதி, இப்படி பேசலாமா? சோழ சாம்ராஜ்யத்து மக்களின் துயர் முழுவதையும் துடைத்து காக்கவே இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட ஒருத்தியின் துயரை மட்டும்தானா துடைக்காது இருப்பீர்கள்? எத்தனையோ வேலை இருந்திருக்கும். ஆம் தேவி, எவ்வளவோ வேலைகள். ஒவ்வொரு நாளும் புது செய்திகள் வந்து என் வேலைப்பழுவை உயர்த்தி வண்ணம் இருக்கின்றன. வடக்கே சாளுக்கியர்கள் படை திரட்டுகிறார்கள். ஈழத்தில் தொந்தரவு, மேற்கே கொல்லிமலையில் சலசலப்பு, தெற்கிலும் கிழக்கிலும் ஏதும் இல்லை போலும். ஏன் இல்லாது? எனது ஒற்றர்கள் அங்கிருந்து செய்தி அனுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். ஆதித்த கரிகாலரால் கொலையுண்ட வீரபாண்டியன் மகன் அமரபுஜங்க பாண்டியன் என்ற பெயருடன் எங்கோ காட்டில் ஒளிந்து படை திரட்டிக் கொண்டிருக்கிறானாம். ஓ, உங்கள் ஒற்றர்கள் பிரமாத வேலையாக செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் கடல் கடந்து போன அருள்மொழிவர்மரை பற்றி மட்டும் செய்தியை அறிய முடியவில்லை அல்லவா? இல்லை, மிகவும் சிரமப்பட்டு செய்தி சேகரித்து விட்டேன். உங்கள் இளைய சகோதரர் சோழ சாம்ராஜ்யத்து இளவரசர் நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி எனக்குத்தான் முதலில் எட்டியது. அப்படியா? மெச்சுகிறேன் ஒற்றற்படை திறமையை. வெளிநாட்டு செய்தியை அவ்வளவு எளிதில் அறிய வைக்கும் ஒற்றற்படையாளர்கள் அருள்மொழிக்கு மட்டும் இந்த நாட்டு செய்தியை அறிய வைக்க முடியாதது வியப்புத்தானே. குந்தவை சற்று அழுத்தமான குரலில் கூறினார். பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டான். பேச்சு திசை மாறி போவதை அறிந்து வருந்தினான். எதை கூறுகிறீர்கள் தேவி? எதை என்று புரிந்து கொள்ள படைத்தலைவரால் இயலவில்லையா? உண்மையை கூறும் பார்த்திபேந்திரரே, இந்த நாட்டு செய்தி எள்ளளவையேனும் என் இளையவன் அறிவானா? 10 ஆண்டு காலமாக அவன் எந்த நாட்டில் இருக்கிறான் என்பதையாவது தாங்கள் அறிய முற்பட்டீர்களா?
அப்படி அவன் அறிந்திருந்தால், இந்த நாட்டுக்கு நேர்ந்த 2 துயரமான செய்திகளை அவன் அறிந்திருந்தால், தாய்நாடு நோக்கி அவன் ஓடோடி வராதிருந்திருப்பானா? அப்படி அவன் வருவதற்கான வாய்ப்பு இல்லாவிடனும் செய்தியாவது அனுப்பியிருக்க மாட்டானா? குந்தவையின் குரலில் வேகம் படிப்படியாக தணித்தது. சீற்றத்திலும் துயரம் கலந்திருந்தது. பார்த்திபேந்திரன் கீழுதட்டை கடித்து கொண்டான். நாம் வந்தது இத்தகைய வார்த்தைகளை பிராட்டியாரிடமிருந்து கேட்கவா? கோபம் தணிக்க வந்த இடத்தில் அதற்கு தூபம் போட்டு வளர்த்து விட்டோமே. தேவி, என்ன இப்படியெல்லாம் கூறுகிறீர்கள்? இந்த நாடு தங்களுடையது. இந்த நாட்டு அரியணையில் தாங்கள் அமர்ந்து செங்கோலோச்சவில்லையே தவிர சோழ நாட்டு மக்களது இதய அரியணையில் வீற்றிருக்கிறீர்கள். தங்கள் சிறிய தகப்பனாரும் சோழ மண்டலேஸ்வரருமான மதுராந்தக சோழத்தேவருக்கு மட்டும் தங்கள் மீது உள்ள அன்பு குறைவா? அவருக்கு அரியணை தந்ததே தாங்கள்தாமே. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டு செய்திகள் தங்கள் இளவரை எட்டாமல் தடுக்க எவரால் முடியும்? இப்படி சொல்லிவிட்டீர்கள். தேவியாரே, அப்படியெல்லாமா நினைத்துக் கொண்டிருப்பீர்கள்? அயல் நாட்டினின்று அருள்மொழிவர்மர் திரும்பி வரும்போது அத்தகைய எண்ணத்தை அவருக்கு தெரிவித்து அவர் மனம் கொதித்தெழச் செய்வீர்கள் என்ற சந்தேகத்தால் தான் நான் ஓடோடி வந்தேன், தங்கள் தப்பெண்ணம் போக்க. குந்தவைக்கு சிரிப்புதான் வந்தது. பார்த்திபேந்திரன் சமத்காரமாக பேச கற்றுக்கொண்டு விட்டது அறிய அவளுக்கு வியப்பே. சாதுரியமான பேச்சோ அல்லது ஒருவேளை உள்ளது உள்ளபடியே பேசும் பழைய அசட்டுத்தனம்தானோ? அரசகுமாரரே, நன்று பேசுகிறீர்கள். என்னை உயர புகழ்வதற்கு என்ன பிரதிபலன் செய்ய போகிறேனோ செய்வேன். பல்லவ சாம்ராஜ்யத்தை மீட்டு தங்களுக்கு அளிக்கும் பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஆதித்த கரிகாலரின் ஆசை அதுதானே. சிறிய தகப்பனார் மதுராந்தக சோழத்தேவர் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறார்? உரிமையை பற்றி அவரிடம் தாங்கள் கேட்கவில்லையா? பல்லவ சாம்ராஜ்ய மன்னராக வேண்டிய தாங்கள் சோழர் படைகளுக்கு தலைவராவதா? தங்கள் உரிமையை எப்போது அடையப் போகிறீர்கள்? குந்தவை வெகு சாமர்த்தியமாக கேட்டு பார்த்திபேந்திரனை ஒரே கணத்தில் நிலை தடுமாறச் செய்துவிட்டாள். பார்த்திபேந்திரன் எழுந்து நின்று, தேவி, தங்கள் சகோதரரின் அந்த எண்ணம் தங்களுக்கும் தெரியுமா? அற்ப ஆயுளில் அந்த மாவீரர் மாண்டியிருக்காவிடில் நிச்சயம் நான் பல்லவ மண்டலாதிபதி ஆயிருப்பேன். அது மட்டுமா, என்னை கட்டிக்காக்க மேலதிகாரியாக தாங்களும் வந்திருப்பீர்கள். பல்லவ மண்டலத்துக்கு மட்டுமா நான் அரசராயிருப்பேன்? எவரும் அடைய முடியா சொர்க்க பேரின்ப சாம்ராஜ்யத்து அரசனாக நான். அரசகுமாரரே, இவ்வளவு எண்ணத்தை அடக்கி வைத்துக் கொண்டு அதை நிறைவேற்ற முயலாமல் வெறும் படைத்தலைவர் பதவி வகித்து காலத்தை கழித்து வந்தால் தங்கள் எண்ணம் ஈடேறுவது எப்போது? குந்தவை எழுந்து சென்று தீபத்து திரியை தூண்டிவிட்டு வந்தாள். அந்த கூடம் முன்னர் எப்போதையும் விட அதிக பிரகாசமாகியது. பார்த்திபேந்திரனது முகம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் இழந்த ஒளியை மீண்டும் பெற்றது. திட்டமிட்ட செயலில் வெற்றி பெற்று வந்த குந்தவையின் கண்கள் மீண்டும் ஒளிவிடத் தொடங்கின. தேவி, தங்கள் இதயம் எத்தனை மென்மையானது! தங்கள் உள்ள கிடக்கையை அறியாது இதுவரை நான் சிறுமதி சூழ்ச்சியிலேயே சிக்கிக் கிடந்தேனே. போகட்டும், இன்று தெளிவு பெற்றேன். அருள்மொழிவர்மர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து சேர்வதற்குள் என் நெஞ்ச கவாயம் திறந்து காட்டவே இங்கு வந்தேன். அதற்கு உறுதுணையாக தங்கள் இளையவர் அருள்மொழிவர்மரின் செய்தி ஓலையை சுமந்து வந்திருக்கிறேன். தங்கள் இதயம் இன்பமடைய அந்த ஓலையுடன் என் சொல்லும் சேரும் என்ற நம்பிக்கையுடன் வந்தேன். என் நெடுநாளைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் வருங்காலம் சிறப்படையும் எனும் திடச்சிந்தனையுடன் வந்தேன். குந்தவை நீண்ட பெருமூச்சு விட்டாள். அந்த பெருமூச்சு காலத்தை கணித்து கூறுவதாக இருந்தது. சென்று போன சம்பவங்களின் மனத்தை பரப்பும் காற்றாக அமைந்தது. ஒரு கணம் அவளுக்கு பார்த்திபேந்திரன் பேரில் அடங்கா கோபம் பிறந்தது. அன்று உறையூரில் வானர்குல வீரர் வந்தியத்தேவருடன் காவிரி நதியினின்று கரை இறங்கியவுடன் கூற்றுவனின் தூதர் போல் வந்து நின்றாரே, அப்போது இந்த கனிவான சொற்கள் எங்கு போயின? சோழ சாம்ராஜ்ய ராணியாம் நான், என்னை கேட்டுத்தானோ வந்தியத்தேவரை சிறைப்படுத்தினார்கள். ஆளுங்கணத்தாரும் 5 பேர் ஆயத்தாரும் வந்தியத்தேவரை விசாரணை செய்யும் போது என்னை கூட அழைக்கவில்லையே. அவர்கள் என்ன செய்வர்? என் தந்தையே கட்டளையிட்டு கொலை குற்றத்திற்காக வந்தியத்தேவரை சிறை செய்ய சொல்லி இருக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? சிறிய தந்தை மதுராந்தகத்தேவர்தான் என்ன செய்வார்? ஆனால் வெளியிலே நஞ்சை தேக்கி வைத்திருக்கும் பார்த்திபேந்திர பல்லவர் தன் வஞ்சகத்தை தீர்த்து கொண்டு விட்டார். வானர்குல வீரர் வந்தியத்தேவர் ஒருவர்தான் அவருக்கு போட்டியாக இருந்தார். அவரை நாட்டினின்றே ஒழித்துவிட திட்டம் தீட்டினார். வெற்றி அடைந்தார். அத்தகையவர் இன்று வந்து நடிக்கிறார்.
சாம்ராஜ்யம் என்கிறார், ராணி என்கிறார், சொர்க்க நாடு என்கிறார். என் சகோதரன் திரும்பி வருகிறான் என்ற செய்தி கிடைத்தவுடன் நடிக்கிறார். ச்சே, இப்படியும் சில மனிதர்களா? இப்படிப்பட்டவர்கள் வாழும் இடத்தில் இருப்பதை விட கண்காணாத காட்டில் வாழலாமே, அதுதான் சரி. வானர்குல வீரரையும் விடுதலை செய்து அனுப்பிவிட்டால் இருவரும் எங்கேயாவது போய் விடுவோம். சாம்ராஜ்யமும் வேண்டாம், சாம்ராஜ்ய மக்களும் வேண்டாம். எல்லோரும் நன்றியற்றவர்கள், துணிந்து கூறி செயலாற்ற தெம்பில்லாதவர்கள், சோறும் துணியும் கிடைத்துவிட்டால் சொர்க்கம் என மதிப்பவர்கள். போகட்டும். இப்போது நாம் பார்த்திபேந்திரர் பேரில் கோபம் கொள்வதால் பயனில்லை. இவரிடமிருந்து அறிய வேண்டியவை ஏராளம். முதலில் அருண்மொழியின் செய்தியை அறிவோம் என்று எண்ணி பார்த்திபேந்திரரை பார்த்து, தாங்கள் சோழ சாம்ராஜ்யத்திற்கு கைமாறி எதிர்பாராமல் செய்யும் சேவை மகத்தானது. போனது போகட்டும். என் தம்பியிடம் இருந்து செய்தி ஓலை கொண்டு வந்ததாகச் சொன்னீர்களே, அதை இவ்வளவு நேரம் தாமதப்படுத்தி தெரிவிக்காமல் இருக்கிறீர்களே, இது நியாயமா என்றாள். பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டு பரபரப்புடன், தேவி, அப்படியெல்லாம் தாமதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் நாகைப்பட்டினத்தில் நின்று நான் நேற்று பொழுது புலரா முன்னம் புறப்பட்டு இடையே வினாடி கூட தங்காமல் குதிரையையும் மாற்றாமல் உடன் மெய்க்காவலர் வீரரையும் அழைத்து வராமல் ஓடோடி வருவேனா? இதோ பாருங்கள், உங்கள் இளவலிடமிருந்து கிடைத்த ஓலை என்றான். இளைய பிராட்டியார் குந்தவை தேவி எழுந்து நின்றாள். 10 ஆண்டு காலமாக காணாத அருள்மொழிவர்மரின் எழுத்தை காண கண்களை விசாலமாக்கிக் கொண்டாள். 10 ஆண்டுகளாக சுகதுக்கம் அறியாத இளவலின் செய்தி அறிய கருத்தை கூர்மைப்படுத்தி கொண்டாள். நற்செய்தி அறியும் மகிழ்ச்சியை ஏற்க இதயத்தில் இடமேற்படுத்தி கொண்டாள். அந்த கூடம் முழுவதும் ஜெகஜோதியாக ஒரு கணம் ஒளிவிட்டது போன்று குந்தவை உணர்ந்தாள். தன் இதய துயரத்தை எல்லாம் விடிவெள்ளி போன்று கதிரவன் உதித்தது போன்று ஒரு கணம் இளைய பிராட்டியார் உணர்ந்தாள். தான் அனுப்பிய ஓலைகளுக்கெல்லாம் செவி சாய்க்காது, மறுமொழி எழுதாது தன் தம்பி இருந்து விட்டான் என்றிருந்த வருத்த நிலையை மாற்ற ஓலை வந்துவிட்டது என உணர்ந்தாள். பார்த்திபேந்திரன் தன் இடையில் இருந்த ஓலையை நீட்ட குந்தவை அதை எடுத்து விளக்கொளியில் படிக்கத் தொடங்கினாள். ஆவலுடன் முதலிரண்டு வரிகளை படித்த குந்தவையின் முகத்தில் மாறுதல் காணப்பட்டது. ஒரு கணம் அவள் பார்த்திபேந்திரனை திரும்பி பார்த்தாள். இதுதான் என் இளவல் அனுப்பிய செய்தியா? ஆம் தேவி, நாகைப்பட்டினத்தில் இருந்து இறங்கிய வணிகர் ஒருவர் கொண்டு வந்து கொடுத்தார். மிகவும் அவசரத்தில் தங்கள் சகோதரர் எழுதினாராம். இலச்சினையை பொறிக்கவும் அவருக்கு நேரமில்லையாம், அதிகம் எழுதவும் பொழுதில்லையாம். ஓஹோ, என் தம்பி அயல் நாடுகளுக்கு சென்றவுடன் புத்தி மாறிவிட்டானா? ஏன் தேவி, நான் தான் முன்னே சொன்னேனே, அவருக்கு இந்நாட்டு செய்திகள் ஏதும் தெரிந்திருக்கவில்லை என்று. அதற்காக அவரை குறை கூறலாமா? இந்த ஓலையை நான் அறிவதற்காக கொண்டு வந்தீர்கள். இதை நீங்களே படித்து பாருங்கள். குந்தவை ஓலையை பார்த்திபேந்திரன் முன்பாக வீசினாள். அவன் அதை பெற்று படித்தான். மதுரை கொண்ட சுந்தரச் சோழ பெருமகனாரின் திருக்குமாரத்தியே, நந்திபுரத்து வாழ் நாயகியே, சோழ சாம்ராஜ்யத்து மக்கள் உள்ளம் குடிகொண்டவளே, எத்தனையோ காலமாக ஏங்கித் தவிக்கும் பல்லவ குலத்தோன்றல் வருங்கால பேரரசர் பார்த்திபேந்திர பல்லவன் உணர்ச்சியை எழுத்தாணியாக்கி இதயத்தை ஏடாக்கி எழுதுவது. இந்த வரிகளை படித்தவுடன் பார்த்திபேந்திரன் தடுமாறினான். அவன் கரங்கள் நடுங்கின. ஏதோ தவறு நடந்துவிட்டதென்பது அவனுக்கு புரிய அதிகம் நேரமாகவில்லை. குந்தவை அவன் விழிப்பதைக் கண்டு ஹோ ஹோ என்று நகைத்தாள். படைத்தலைவரே, பாராளப் போகிறவரே, பல்லவ குலத் தோன்றலே, ஓலையொன்றை சரிவர கொண்டு கொடுக்க முடியாத நீங்கள் தானே ஆதித்த கரிகாலரை கொன்றவர் இன்னார் என நிரூபிக்க ஓலையை சாட்சியாக கொண்டு வந்தீர்கள். பார்த்திபேந்திரனால் ஏதும் பேச முடியவில்லை. தன் இடையிலே பத்திரமாக வைத்திருந்த இளவரசரின் ஓலையை எங்கே சென்றது என்று எண்ணி தடுமாறினான். குந்தவை மேற்கொண்டு ஏதும் கூறுவதற்குள் வெளியே பலர் வரும் சந்தடி கேட்டது. கல்யாணி பாட்டி கோயிலுக்கு போய்விட்டு பல்லக்கில் வந்து இறங்கியிருக்கிறாள். குதிரைகளின் மீதிருந்து இறங்கி அவற்றை மரத்தில் கட்டிவிட்டு வரும் சிலர் வருகிறார்கள். கல்யாணி பாட்டியை தொடர்ந்து ஓர் உருவம் வந்தது. வயது முதிர்ந்து போனாலும் அந்த உருவத்தின் கம்பீரம் குறையவில்லை. நெடுந்தூரம் பயணப்பட்டு வந்த களைப்பால் சற்று வாடியிருந்தாலும் இளைய பிராட்டிக்கு கொண்டு வந்திருக்கும் செய்தியின் முக்கியத்துவத்தால் அவன் நிமிர்ந்து நடந்தான். அவன்தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு படகுத்துறையில் சந்தித்தோமே, அதே வீரநாராயணன். இளைய பிராட்டியின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அவன் தன் இடுப்பில் வைத்திருந்த ஓர் ஓலைச்சுருளை எடுத்து நீட்டினான். தாயே, தங்கள் இளையவர் அருள்மொழிவர்மர் அனுப்பிய செய்தி இது. இதை கொண்டு வரும் பேறு பெற்றது என் முன்பிறவியின் புண்ணியன்தான். வீரநாராயணன் முடிக்கவில்லை. அந்த ஓலையை கண்ட பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டான். உன்னிடம் எப்படி வந்தது அது?
என்னிடம் இருந்து களவாடி விட்டாய் திருடா, உன்னை இப்போதே என்ன செய்கிறேன் பார் என்று அவன் சீறினான். குந்தவை கையமர்த்தி, வீரரே, இது என் அரண்மனை, உங்கள் அதிகாரம் இங்கு செல்லாது. நீங்கள் நழுவவிட்ட ஓலையை அவன் கொண்டு வந்திருக்கிறானே, அதற்காக தண்டனையா என்று கூறி மீண்டும் ஆவலுடன் அந்த ஓலையை படிக்கலானாள். ஓலையிலிருந்து அருள்மொழியின் கையெழுத்தை அவள் கண்டுவிட்டாள். ஓலையில் அதிகமாக எதுவும் எழுதப்பட்டிருக்கவில்லை. எழுதப்பட்டிருந்தவற்றை படிக்கும்போது குந்தவை பிராட்டியின் கண்கள் கலங்கின. விம்மி அறியாத அந்த மங்கையின் நெஞ்சம் விம்மியது. தம்பி, தம்பி என்று வாய்விட்டு கூவினாள். அவள் தலை சுழன்றது. கீழே விழுவதற்குள் அவளை கல்யாணி பாட்டியும் வீரநாராயணனும் தாங்கிக் கொண்டனர். நழுவு விழுந்திருந்த ஓலையை எடுத்து பார்த்திபேந்திரன் படிக்கலானான். அருள்மொழியின் ஓலையில் உள்ள செய்தியை அவன் முன்னர் பார்க்கவில்லை. இப்போதே அதை எடுத்து படிக்கும்போது வந்தியத்தேவனை பற்றி அருண்மொழி எழுதியிருந்ததை படிக்கும்போது பார்த்திபேந்திரன் கலங்கினான். அவனை அறியாமல் அவன் உடல் நடுங்கியது.